நீங்க பார்க்க தான் வரும். லக்ன கன்னி லக்னம் ராகு இருக்கு. 2ஆம் இடம் தனம், குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் சனி சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கும். என்னதான் இருந்தாலும் அங்க சூரியனுக்கு பெரிய எதை சொல்றது சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். அதாவது இன்பத்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செவ்வாயும் சனி இருக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். அதாவது எதையோ ஒரு இன்பத்தை செய்ய போறோம். அதாவது இந்த ஒரு 1 கோடி ரூபாய் பணத்தை போட்டா வந்து நமக்கு வந்துடும், நிரந்தரம் கிடையாது. இந்த 2 லட்ச ரூபா நான் சொன்னேன் பாருங்க, டூர் வந்து அது பணம் விரயம்ன்றது தெரிஞ்சே போகும். இந்த 1 கோடி ரூபான்றது கேம்பிளிங். இன்னொன்னு லக்னத்துல ராகு இருந்தா கேம்பிளிங். அவரு பெருசா ஆசையை தூண்டி விட்டுருவாரு, பெருசா ஆசையை தூண்டி விட்டுரு கடைசியில பார்த்தா கை கேட்டினது வாய் கேட்டலன்ற கதையா அப்படியே ஏமாற்றமா சொல்லி சீட்டிங் கிரகம்ட்ட. அப்போ செவ்வாய் சனியும் 12ஆம் இடத்துல இருந்து இருக்கிறது மட்டும் இல்லாம கர்ண கொடூர பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை பார்க்குது, வாக்குஸ்தானத்தை பார்க்குது. அப்போ கர்ண கொடூர ஒரு சனிக்கே தாங்க முடியாது. அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாக்குறாங்க அப்படின்னா அங்க தனம் கெட்டுது, குழுமம் கெட்டுது, வாக்கு கெட்டுது. அதாவது நீங்க வந்து ஒருத்தர் கடங்காரனுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருப்பீங்க, அந்த ஸ்டேஜ்ல நான் பணம் கொடுக்குறேன்னு நீங்க ஒரு வாக்கு கொடுத்திருப்பீங்க. அங்க உங்க வாக்கை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2ஆம் இடம் பாகிஸ்தானம். அங்க செவ்வாயும் சனியும் கர்ண கொடூர பார்வை, டிகிரியை பார்க்கணும் எவ்வளவு டிகிரியில இருக்காருன்னு. அப்படி பாக்குறாரு அப்படின்னா அங்க காலி. அடுத்தது குடும்பம் காலி, காலி பண்ணுவாரு, அந்த நிம்மதியை குலைச்சு விடுவாரு. தனம் பணம் வரும், வர மாதிரி வரும், இருக்கும் ஆனா இல்லன்ற கதையா தான் சொல்ற. ராகுனா அவர் வந்து ஏமாத்துவாரு, இருக்கிற மாதிரி ஏதாவது அப்படியே மாய உலகத்துல அவங்களை வச்சிருப்பாரு. இது வரப்போகுது அது வரப்போகுது அப்படின்னு அப்படியே வந்து பயங்கரமா சொன்ன. ஒரு மனுஷனுக்கு ஒரு சிந்தனைக்கு 10 சிந்தனை ஓடும். சங்கரோட பயங்கரமா கிரியேட்டிவிட்டி ஓடும். இதுதான் என் நண்பருக்கு நான் பார்த்தது. இன்னொன்னு சினிமாவில 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ராகுவையும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். ஏன்னா 2மே கலைத்துறை சம்பந்தப்பட்ட காரகம், ஆதிபத்தியம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா லக்னத்தில் ராகு இருக்கும்போது இவருக்கு கலை, இசை, நாட்டியம் மீது அதீத ஆர்வம் இருக்கும். எப்படி பாம்பு மகுடி ஊதுனோன்னு ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு பாம்பு என்ன அப்படியே நெளியுது இல்ல. அப்போ இசை ரொம்ப பிடிக்கும், பாம்புக்கு இசை பிடிக்கும். அப்போ கலை ஆர்வலர்கள். அப்போ ராகு என்பவர் படம் எடுக்கிறது. இப்போ வந்துட்டு அவருக்கு சினிமா மீது மோகம் வருது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ராகு அம்சம். அப்போ அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதீத ஆர்வம் வந்து அந்த ஆதிபத்தியம் நம்ம என்ன சொன்னாலும் அடங்காது. அப்ப ராகு சுக்கிரன் விரயத்துல இருக்கிறார். இப்போ நான் ஓப்பனா பலன்னு சொல்றேன்.